அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்றைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று மார்க்கெட் லீவு, ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க. ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சைட்வேஸு. ஸோ ஜென்ரலாக சைட்வேஸ் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே கீழே போய் ஒரு மாதிரியான காம்ப்ளெக்ஸாக முடிஞ்சிச்சு. நான் எப்படி பார்த்தா இன்றைக்கி மார்க்கெட் போட்டு அடின்னு அடிச்சிருக்கணும். பட் ஐடி செக்டார் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் ஐடி செக்டாரும் ஃபார்மா செக்டாரும் கண்ணாப்பின்னான அவுட் பெர்ஃபார்ம் பண்ண ரீசனால் இன்றைக்கு தப்பித்தது. க்ரூட் ஆயிலுமே கொஞ்சம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 95-98ங்கிற ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்து மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. ஸோ வித் திஸ் நியூஸ் ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து 2.7% கிட்ட ஓவரால் அப்ராலி எடுத்திருக்கு. ஷார்ப்பான ஐடி இண்டெக்ஸ் கரெக்ஷன்ஸ். டெக் மஹேந்திரா 4.8% அப், இன்ஃபோசிஸ் 4.25, மாஸ்டெக் 4.11, எல்டிஐ மைண்ட்ரி 3.44, ஜென்சார் டெக் வந்து ப்ளஸ் 3.76, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் ப்ளஸ் 2.79, டிசிஎஸ் 2.23. ஐடி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கெயின் வந்திருக்கு. இதுக்கு ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கிற பேக்கப் ரீசனா டிசிஎஸ் வந்து ஒரு ஏஐ கம்பெனியோட ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. விப்ரோ வந்து அகெயின் சேல்ஸ் ஃபோர்ஸோட ஒரு ஏஐ ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸுமே ஏஐல வந்து அவங்களோட ஸ்டெப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 25 rupees டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டா ஜூன் 10. இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் இருக்கிற டாப் 4 பிளேயர்ஸ் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்எல்டெக் எல்லாருமே ஏஐக்கு அவங்கள அடாப்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஏஐ கேமில் சர்வே பண்ணிடுவாங்கங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறது. ஸோ இன்ஃபோசிஸோட யாரெல்லாம் ஷேர்ஸ் வச்சுருக்கீங்களோ 25 rupees உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். ரெக்கார்ட் டேட்டப்போ டிவிடெண்ட் வந்து விட்டதா என்று செக் பண்ணிக்கோங்க. ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஓகேட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மா கம்பெனி வந்து 7.4% கிட்ட இன்னைக்கான நாளில் ரொம்ப அப்ரைஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இது வந்து ப்ரிடாமினெண்ட்டாக ஆன்டிபயோட்டிக் பைப்லைன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக வச்சுருக்காங்க. குறிப்பாக ட்ரக் ரெசிஸ்டன்ட் ஆன்டிபயோட்டிக் Q4 ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டிகேட்டர்ஸுமே ரொம்பவே பெட்டராக இருக்குது. நிறைய பாசிட்டிவான பைப்லைன்ஸ் வச்சுருக்காங்க. பட் இப்போதைக்கு இது ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. ஃபார்மா செக்டார் பொறுத்த வரைக்கும் செக்டார் மிக்ஸ் ஆகி இண்டிகோ ரெமடிஸ் வந்து ப்ளஸ் 3.46%, சுதீப் ஃபார்மா வந்து ப்ளஸ் 3.45%. இதுக்கு பேக்கப்பாக இருக்கிற ரெண்டு ரீசன், ருபி வந்து வீக்கன் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட்டில் வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து இந்த கம்பெனிஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து குறிப்பாக மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸில் ஸ்ட்ராங்கரான மொமெண்டம் இருக்குது. ஃபார்மா பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்பை விட மிட் கேப் ஸ்மால் கேப் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க்கு ஜாஸ்தி, பட் அதே சமயம் ரிவார்டுமே ரொம்ப ஜாஸ்தி. நான் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே குதிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு ஃபார்மாவில் குறிப்பாக வெல் நோன் ஸ்டாக்ஸான டாக்டர் ரெட்டி, லைஃப் சயின்ஸு, ஜைடஸ் இதெல்லாம் தவிர்த்து மிட் கேப் இல்லை ஸ்மால் கேப் ஸ்டாக் வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஃபார்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் 5.45% கொஞ்சம் முன்னாடி டவுனாக இருந்துச்சு. வென் ட்ரம்ப் அண்ட் அது வந்து ஃபார்மாவுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸாக இருந்துச்சு. பட் திரும்பி குண்டை போட்டாங்க. இது எப்படி போய் முடியுதுங்கிறத நம்ம பார்க்கணும். பேங்கிங் பொறுத்த வரைக்கும் யூனியன் பேங்க் வந்து கிளியர்ஸ் 8,000 crore கேபிட்டல் ரைசிங் வியா ஈக்விட்டி அண்ட் பாண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த கம்பெனிக்கு கரண்ட்டாக கேபிட்டல் அடிக்வசி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ லாங் டேர்முக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான நியூஸாக தெரிந்தாலும் ஷார்ட் டேர்மில் டைல்யூஷன் ப்ரெஷர் இருக்கும். ஃபார் எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் இந்த சிட்டி யூனியன் பேங்க் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு டைல்யூஷன் ப்ரெஷர் இருக்கும். நியர் டைமில் நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல பாசிட்டிவான மூவ் தான். எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக வித்துட்டு இருக்காங்க. 655 crore கிட்ட ஆஸ் ஆன் 27 வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. டிஏஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக 3425 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2:1ங்கிற ரேஷியோவில் போயிட்டுருக்கு. இந்தியனோட ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டை டிஏஎஸ் முட்டு கொடுத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள், ஃப்ளோர் நம்பரை காப்பாற்றுறதுக்காண்டி. பிஎஸ்யூ பேங்கிங், அதாவது ஓவரால் பப்ளிக் செக்டார் பேங்க்கே இண்டெக்ஸே 2.8% ட்ராப் ஆயிருக்கு. நீங்கள் பப்ளிக் செக்டார் பேங்க் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ராடர் செல் ஆஃப் எஃப்ஐஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடக்குது. அதனால உங்களுக்கும் அது நெகட்டிவான சிம்பிள்ஸ் காட்டியிருக்கலாம். ஃபண்டமெண்டலி எதுவும் பெருசாக மாறவில்லை. எஸ்பிஐ -2.53, பிஎன்பி பஞ்சாப் வந்து -0.39, யூனியன் -0.18, ஃபெடரல் -0.24. இதில் எஸ்பிஐ என்னோட கன்சிடரேஷன் லிஸ்ட்டில் இருக்குது. ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனாலையுமே கவர்மெண்ட் வந்து இப்போ நிறையா வேவ் ஆஃப் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி பிஎஸ்யூ பேங்க்ஸுக்கு எப்படி போய் முடியுதுங்கிறது, அண்ட் கிரெடிட் குவாலிட்டி வித் ரிகார்ட்ஸ் டு அக்ரிகல்ச்சர், ப்ரையாரிட்டி லெண்டிங்ஸ் இதெல்லாத்தையும் பார்த்து இந்த ஸ்டாக்கு ரீகரெக்ஷன் ஆகும். எனர்ஜி பொறுத்த வரைக்கும் சூஸ்லானோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து ரெவென்யூ வந்து 45% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
எபிட்டா வந்து 39% இயர் க்ரோ ஆகுது. ப்ராஃபிட் மட்டும் 6% கிட்ட ஸ்லிப் ஆயிருந்துச்சு. பட் இதோட ஆர்டர் புக் வேல்யூ நான் எடுத்து பார்த்தேன், ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் சொல்லணும். ஃப்ரம் அ லாஸ் மேக்கிங் கம்பெனி டு இந்தியாஸ் லார்ஜஸ்ட் விண்ட் டர்பைன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா திருப்பி உருவெடுத்திருக்காங்க. இந்தியா கவர்மெண்ட் மட்டுமே 500 ஜிகாவாட்டுக்கான ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி 2030க்கான பிளான் இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவா இருக்கு. ப்ராப்பரா ஆன் டைம்ல எக்ஸிக்யூட் பண்ணி முடித்தாலே போதும். இந்த கம்பெனி ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் கம்பெனி. இந்த கம்பெனி மேல நான் ஒரு நிறைய பெட்டு வச்சுக்கிட்டே இருக்கேன். பார்க்கலாம் என்னோட பெட்டு கரெக்டா இருக்கா இல்லையான்ட்டு. க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு $113 இருந்து ட்ரம்ப் வந்து இல்லை நாங்கள் பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் பாசிட்டிவ் ஆச்சு. மறுபடி திரும்பியும் அது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 85% கிட்ட க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனுவலி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தால் இந்தியாவுக்கு $12 to $15 பில்லியன் கிட்ட சேவ் ஆகும். ஸோ இந்தியாவுக்கு வந்து க்ரூட் ஆயிலோட ஃப்ளக்சுவேஷன் ரொம்பவே முக்கியம். அதானி டோட்டல் கேஸோட இன்னைக்கான நாளில் 3.3% கிட்ட அட்வான்ஸ் ஆயிருக்கு. இதுக்கு பேக்கப்ல இருக்க ரீசன் எல்லாமே சிஎன்ஜி பிரைஸ் ஹைக் தான் அக்ராஸ் ஆல் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸ். ஸோ மார்ச்சோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த கம்பெனியில் இருக்கு. அண்ட் நிறைய பேர் ஃபியூயலுக்கு ஆல்டர்னேட்டா சிஎன்ஜிக்கு சுவிச் பண்றதுனால எண்ட் கன்சியூமர்ஸுமே நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆட்டோ செக்டார் பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி வந்து நாங்கள் 30,000 ரூபாய் காருக்கு இன்க்ரீஸ் பண்ண போறோங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் கம்பெனி ஆனை ஹுண்டாய் 12,800 ரூபாய் வந்து நாங்கள் ஜூன்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வேறு வழியே கிடையாது, தொடர்ந்து எல்லா ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸுமே இந்த காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் வரப்போறாங்க. ஏன்னா இம்போர்ட் காஸ்ட் வந்து ஃபார் ஆல் தீஸ் கம்பெனிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் எல்லாருமே எப்படி அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜினை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுங்கிற செக்டரில் இருக்காங்க. ஸ்டெபிலைஸ் பண்ண முடியலன்னா ப்ராஃபிட்டை காம்பன்சேட் பண்ண விரும்பாம அதை எண்டு கன்சியூமருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. ஆட்டோ இண்டெக்ஸ் இன்னைக்கான நாளில் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் எப்படின்னா, குறிப்பாக இவி டூ வீலர் செக்மெண்ட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நிக்கில் இந்த மாதிரியான சில மெட்டல்ஸ் ரேர் மெட்டல்ஸ் வந்து தேவைப்படுது. இது ப்ரிடாமினெண்ட்டாக ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூலியாக வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சில ஏபேக்கில் வந்து சில இந்தோனேஷியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்தும் நமக்கான ஷிப்மெண்ட் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாருமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டார்கள். அண்ட் அது போக க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இவி டிரான்சிஷன் காஸ்ட் இருக்கு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கன்சர்ன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு ஆட்டோ செக்டாரே ப்ரெஷரில் இருக்கிறதுனால பஜாஜ் வந்து -1.83 டவுனு, எம்என்டம் -1.35, மாருதி -1.60, ஈச்சர் மோட்டார் -1.71. இது எல்லாமே அவுட் ஆஃப் காஸ்ட்ல தான் இருக்கு. இன்னும் ஒரு நல்ல டிப் இருந்துச்சு, உள்ளே என்டர் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும் என்டர் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கோல்டு ஸ்டடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. க்ரூட் ஆயில் ஒரு பக்கம் ப்ரெஷர் ஆகும்போது அண்ட் ருபி சில்வருமே ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டெடியான ப்ரைஸுக்கு வந்துருச்சு. 2,74,000 2,80,000ங்கிற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் 91 97ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, கூலிங் ஆகிட்டு இருக்கு. ருபி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள், மறுபடியும் 96 போய் விட்டது. ஸோ ஸ்டாக்ஸ் நம்ம காஷியஸாக இருக்க வேண்டியது. மெட்டல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டாடா ஸ்டீலு கரண்டாக நிறைய ப்ரெஷரில் இருக்கு. ஹிண்டல்கோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. பிஎஸ்சி பேங்க் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெயிட் பண்ணி பார்த்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில் கன்சிடர் பண்ணுங்க. யூனியன் பேங்க்கும் அதே தான். பவர் செக்டார் பொறுத்த வரைக்கும் என்டிபிசி. ஸோ இப்போதைக்கு ஃபியூயல் காஸ்ட் ப்ரெஷர்ஸ் வந்து இருக்கு. லாங் டேர்ம் ஷார்ட் டேர்மில் இப்போதைக்கு ப்ரெஷரில் இருக்கும். நியர் என்ட்ரியில் கொஞ்சம் பேஷண்ட்டாக ரெக்கவர் பண்ணுங்க. பவர் கிரிட் பற்றி நான் குறிப்பாக பேசணும்னு வச்சுருந்தேன். பவர் கிரிட் தான் இன்னைக்கான நாளில் ரொம்ப ஹெவி செல்லிங் இருந்துச்சு. -3.07% கிட்ட விழுந்துருந்துச்சு. இதுக்கு பேக் எண்டில் இருக்க ரீசன் ரெகுலேட்டரி டேர்ம்ஸு, ஹெவி கெபெக்ஸ் பிளானிங் வந்து இந்த பவர் கிரிட்டுக்கு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இருக்கிற டைமில் இந்த ஹெவி கெபெக்ஸ் பிளானிங் வந்து ஓவரால் ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையுமே எரோட் பண்ணிடுமோங்கிற ஒரு தாட் இருக்கு. நியர் டெக்னிக்கல் டேர்மில் டிவிடெண்ட்டுக்கு நல்ல ஒரு யீல்டிங் கம்பெனி, பட் கொஞ்சம் காஷியஸாக பார்த்து கன்சிடர் பண்ணுங்க, எல்லா பக்கமும் அனலைஸ் பண்ணி கொண்டு. மாருதி சுசுகி மாடரேட்டான பொசிஷனில் தான் இருக்குது. பஜாஜ் ஆட்டோவும் அதே தான். எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் இந்துஸ்தான் யூனிலிவர் அண்டர் ப்ரெஷர். ட்ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து கொஞ்சம் டிக்ளைனிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. எக்ஸ்பென்ஷன் பேஸ் வந்து ஆஸ் பர் பிளான் இல்லை. ரியல் எஸ்டேட்டோட ரெண்டல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸ்லோ டவுன் வித் ரிகார்ட்ஸ் டு சேல் இன் த சேம் ஸ்டோர்.
இது எல்லாமே இந்த ட்ரெண்டை வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் தான் வச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் கரெக்டாகுங்கிறதுக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லாங் டேர்முக்கு ட்ரெண்ட் ஒரு நல்ல கம்பெனி. ரைட் வேல்யூவேஷனுக்குள்ளே நீங்கள் என்ட்ரானா, ரைட் வேல்யூவேஷனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறதுனா, இன்றைக்கான நாளில் ஃபார்மா செக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் ப்ரெஷரில் தான் இருந்துச்சு. அது குறிப்பாக நாக்டோ ஃபார்மா. ஸோ நாக்டோ ஃபார்மா வந்து நான் கரெக்டாக இந்த வீடியோலாம் எடிட் பண்ணி வைக்கும்போது நான் பார்த்தப்ப நாக்டோ ஃபார்மா வந்து 13% 14% விழுந்துருந்துச்சு. எல்லாரும் கதறி கொண்டிருந்தார்கள். நான் என்னோட போர்ட்ஃபோலியோ எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். நாக்டோ ஃபார்மா எனக்கு இன்னும் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ இதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்து கரெக்டான என்ட்ரி பாயிண்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான சலசலப்புகளை தவிர்க்கிறது பெட்டராக இருக்கும். அவசரப்பட்டு ஒரு ஸ்டாக் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே என்ட்ராக வேண்டாம். டாப் மூவர்ஸ் இன்னைக்கான நாளில் டாடா கெமிக்கல்ஸு, வோக்ஹார்ட்டு, இன்ஃபோசிஸு, மேஸ்டெக்கு, எல்டிஎம்ஐன்ட்ரி, சூஸ்லானு, பாரதி, ஏர்டெல். டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீலு, பவர் கிரிட்டு, என்டிபிசி, எஸ்பிஐ, பஜாஜ் ஆட்டோ, ஈச்சர் மோட்டார், ஹிண்டல்கோ. இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.